Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது class 10 arithmetic progressions. அதில் introduction, nth term of AP formula, then nth term formula யூஸ் பண்ணி sums கொஞ்சம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது arithmetic progressions. arithmetic progressionsனா என்ன? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேட்டர்ன்ஸ் சீக்வன்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சீக்வன்ஸ்னால் செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன். ஒன் 5 9 13 இது ஒரு சீக்வன்ஸ். இன்னொரு சீக்வன்ஸ் எழுதுகிறேன். 2 4 6 8 இது ஒரு சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் எல்லாமே 4 4 4 டிஃப்ரென்ஸில் இருக்குது. செகண்ட் சீக்வன்ஸில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது. இன்னொரு சீக்வன்ஸ் எழுதுகிறேன். 1 4 9 16 போயிட்டு இருக்குது. இது ஒரு சீக்வன்ஸ். இது எல்லாமே ஒரு ஒரு பேட்டர்ன். இதுனா எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. அதுதான் இது இந்த சீக்வன்ஸோட பேட்டர்ன். இப்போ ஏபினா என்னென்னு சொல்லுவோம், அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ஸ். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ஸுங்கிறது காமன் டிஃப்ரென்சஸ் சேமாக இருக்கணும். காமன் டிஃப்ரென்சஸ் இஸ் சேம். இப்போ நான் எழுதின எக்ஸாம்பிள்ஸில் யார் யாருக்கு காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். 1லேருந்து 5க்கு போகிறதுக்கு 4 டிஃப்ரென்ஸ், 5லேருந்து 9 போகிறதுக்கு 4 டிஃப்ரென்ஸ், 9லேருந்து 13 போகிறதுக்கும் 4 டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ இவன் ஒரு ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2லேருந்து 4, 4லேருந்து 6, 6லேருந்து 8 இதுவும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். இப்போ 1லேருந்து 4 இதுக்கு 3 டிஃப்ரென்ஸ், 4லேருந்து 9க்கு 5 டிஃப்ரென்ஸ், 9லேருந்து 6க்கு 7 டிஃப்ரென்ஸ். இதில் டிஃப்ரென்ஸஸ் சேமாகவே கிடையாது. அதனால் இட் இஸ் நாட் அ ஏபி. புரியுதுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 1 5 9 13 இது ஒரு ஏபி சீக்வன்ஸ். லாஸ்ட் இதுலேயே பார்த்துருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆல்வேஸ் வில் கால் இட் அஸ் A1, செகண்ட் டேர்ம் வில் கால் இட் அஸ் A2, தேர்டு டேர்ம் A3, ஃபோர்த்து டேர்ம் A4. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் எப்பவுமே நம்ம ஏன்னு தான் எடுத்துப்போம். செகண்ட் டேர்ம் இங்கே செகண்ட் டேர்ம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 4. டிஃப்ரென்ஸு டின்னு சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் கூட டிஃப்ரென்ஸ் 4 ஆட் பண்ணால் தான் எனக்கு 5 கிடைக்கிது. அப்போ ஏ கூட டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு செகண்ட் டேர்ம் கிடைக்கும். தேர்டு டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு 4 ஒன்று ஆட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு டி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஏ ப்ளஸ் 2D. டோட்டலி 2 டி இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் 2D. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்முக்கு இன்னொரு டி ஆட் பண்ணோன்னா ஏ ப்ளஸ் 3D. இப்படியே போயிட்டே இருக்கும். இதில் யார் ஃபஸ்ட்டு டேர்ம்? ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், இவன் A2ங்கிறது செகண்ட் டேர்ம், இவன் A3, இவன் A4. இப்போ பாருங்கள், A2க்கு A ப்ளஸ் டி, A3க்கு A ப்ளஸ் 2D. இப்போ என்ன டிஃப்ரென்ஸு? A3னா 2D எழுதுகிறோம், A4னா 3D எழுதுகிறோம். இதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் ANக்கு A ப்ளஸ் ஒரு நம்பர் கம்மின்னா N-1 ஆஃப் D. அப்போ AN ஃபார்முலா A ப்ளஸ் N-1 ஆஃப் D தான் ஃபார்முலா. அதே மாதிரி டி எப்படி கண்டுபிடிப்போம்? D ஈக்குவல் டு A2 மைனஸ் A1, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அது மட்டும் தான் ஃபார்முலாவா? கிடையாது. ஈவன் வி கேன் கோ ஃபார் A3 மைனஸ் A2 ஆல்சோ, இல்லைன்னா A4 மைனஸ் A3. கன்சிக்யூட்டிவ் 2 டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ணி வந்துட்டு தான் டிஃப்ரென்சஸ் இந்த ஏபி. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு ஒரு சம் போகுமா? ஃபஸ்ட்டு சம். ரைட் ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி. இங்கே A ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்குறாங்க, D ஈக்குவல் டு 14 D ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்காங்க, A ஆல்சோ 10 கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே 10ல் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு டேர்ம் ஆல்வேஸ் A1ங்கிறது A தான். அப்போ ஏவோட வேல்யூ 10. A2ங்கிறது நான் என்ன சொன்ன ஃபார்முலா? A ப்ளஸ் டின்னு சொன்னேன், A ப்ளஸ் டி. இல்லைன்னா ஒரு வாட்டி nth டேர்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 10 + 10 you'll get 20. Then A3ங்கிறது A + 2D. அப்போ 10 + 2 × 10
you will get 10 plus 20 30 புரியுதுங்களா. தென் A4ங்கிறது nth term ஃபார்முலா யூஸ் பண்ணால் A plus 3D கிடைக்கும். அப்போ 10 plus 3 into 10 10 plus 30 you will get 40. இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்படியே ஆஸ் யூஷுவல் ஏ அப்படியே எழுதலாம். செகண்ட் டேர்ம் A plus D, தேர்ட் டேர்ம் A plus 2D, ஃபோர்த் டேர்ம் A plus 3D. ஏ வேல்யூ டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு சம் பார்ப்போம். ரைட் த 4 terms ஆஃப் an AP. இப்போ ஏ வேல்யூ 4, டி வேல்யூ -3ல் இருக்குது. ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், A1 கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். A1 கண்டுபிடிக்கிறதுக்கு A1 is equals to A is equals to 4. A2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன், A plus D அப்ளை பண்ணணும்னு சொன்னேன். A வேல்யூ 4, D வேல்யூ -3. இப்போ 4 -3 1. தென் அடுத்து A3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன், A plus 2D. அப்போ ஏவோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 2 into D வேல்யூ -3. அப்போ 4 plus -6 is equals to -2. இப்போ அடுத்து A4, A plus 3D. அப்போ 4 plus 3 into -3. அப்போ 4 plus -9. இப்போ 4 -9 -5. இப்போ A1, A2, A3, A4 கண்டுபிடிச்சாச்சு. போன சம்மில் எப்படி அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு வேல்யூஸை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ரைட் த ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த சம்மில் என்னன்னா அவங்க சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. சீக்வன்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. சீக்வன்ஸில் யார் ஃபஸ்ட்டு டேர்ம், ஏங்கிறத தான் ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. அப்போ A = 3. நெக்ஸ்ட்டு டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், A2 - A1. A2ங்கிறது 1 -3. இப்போ 1லேருந்து 3 போச்சுன்னா -2. D = -2 ஓவர். ஒன் மோர் சம் இதுலேயே பார்ப்போம். நம்ம இதில் இன்னொரு சம் பார்த்தீங்கன்னா, ரைட் த ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு டேர்முங்கிறது சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இருக்கிறது தான் ஏவை தான் ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்கிறோம், 0.6. நெக்ஸ்ட்டு டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன், A2 - A1ன்னு சொன்னேன். A2 வேல்யூ என்னது 1.7 மைனஸ் A1 வேல்யூ 0.6. இவங்க ரெண்டு பேரும் சப்ராக்ட் பண்ணால் 1.1 தான் டியோட வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் போவோம். இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஏபி. இப்போ ஆல்ரெடி அவங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்த சீக்வன்ஸ் வந்து ஏபின்னு தெரியும். இப்போ இது ஏபியா இல்லையான்னு தெரியாது. அப்போ நம்ம ஏபின்னு எப்படி கண்டுபிடிப்போம், காமன் டிஃப்ரென்ஸஸ் சேமாக இருக்கணும். செக் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு D = A2 - A1. A2 வேல்யூ 4 மைனஸ் A1 வேல்யூ 2. அப்போ D = 2 கிடைக்குது. அதே காமன் டிஃப்ரென்சஸ்ஸு தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் சப்ராக்ட் பண்ணால் வருதான்னு பார்ப்போம். A3 - A2. A3 வேல்யூ 8, A2 வேல்யூ 4. அப்போ D = 4. ரெண்டு சேமா இல்லை. ஸோ இட் இஸ் நாட் an AP சீக்வன்ஸ். புரிஞ்சுங்களா. ரெண்டு காமன் டிஃப்ரென்சஸும் சேமாக வரல, அதனால் டிஃப்ரென்சஸ் ஏபி கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்ப்போம் இதுலேயே. ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ஏபி. -10 -6 -2 2. இப்போ ஃபஸ்ட்டு D = A2 - A1 எடுக்க சொன்னேன். இப்போ A2 வேல்யூ -6 மைனஸ் ஆஃப் A1 வேல்யூ -10. மைனஸில் இருந்தாலே ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். அப்போ -6 மைனஸ் ப்ளஸ் 10 -6 + 10 you will get 4. D = 4. அதே D = 4 தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் பண்ணால் வருதான்னு பார்ப்போம். ஓகேவா. A3 - A1. A3 வேல்யூ -2 மைனஸ் ஆஃப் -6. அப்போ -2 மைனஸ் ப்ளஸ் 6 D = 4. இதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம். இப்போ ஃபைண்ட் த 10th டேர்ம். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, 10th டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஒன்று AN ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் ஷார்ட்கட் ஒன்று சொல்லியிருந்தேன். A10 எப்படி எழுதலான்னு சொன்னேன், A + 9Dன்னு எழுதலான்னு சொன்னேன். அப்படியே எழுதலாம். ஒரு நம்பர் கம்மியாக, என்னை விட ஒரு நம்பர் கம்மியாக. இப்போ இந்த டேட்டாவில் A வேல்யூ யார் 2, D வேல்யூ A2 - A1, A2 வேல்யூ 7 - 2, D = 5. இப்போ இதில் வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A வேல்யூ 2 + 9 into D வேல்யூ 5. அப்போ 2 + 9 5s are 45. ஸோ 2 + 45 47 is our answer.
A10 is equals to 47. ஓகே, புரிஞ்சுங்களா? nth term 10th term கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு A வேல்யூ D வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் A10 is equals to A plus 9D வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக A10 is equals to 47 நீங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் which term of an AP? 3, 8, 13, 18 it goes on till 78. இப்போ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எழுதுவோம். A equal to 3, D எப்படி கண்டுபிடிக்கிறது? A2 minus A1, very good. Then 8 minus 3 is equal D equal to 5. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் 78 எதை கொடுத்துருக்குறாங்களே அது AN is equals to 78. AN கொடுத்துருக்குறாங்க. விச் டேர்ம்னா நம்ம எப்போவுமே விச் டேர்ம்னாவே n வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ AN ஃபார்முலா AN is equals to A plus n minus 1 of D. இப்போ A வேல்யூங்கிறது 3 ப்ளஸ் n வேல்யூ தெரியாது, D வேல்யூ 5, AN வேல்யூ 75. எப்போவுமே தனியாக இருக்கிற நம்பர் தான் அந்த கொண்டு போகணும். இப்போ 3 அந்த போச்சுன்னா 78 minus 3 is equals to n minus 1 of 5. இப்போ 75 is equals to n minus 1 of 5. இப்போ என்ன பண்ணலாம்? மல்டிபிள் ஆஃப் 5 காமனாக இருக்குது. அந்த காமனாக இருக்கிறது என்ன பண்ணணும்? நம்ம அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடாக மாறும். 75 divided by 5 is equals to n minus 1. இப்போ 15 equal to n minus 1. அப்போ மைனஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா n equal to plus 1 plus 15 n equal to 16. புரிஞ்சா? A வேல்யூ D வேல்யூ A வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்ம், D வேல்யூ A2 minus A1 சப்ஸ்டியூட் பண்ணு சப்ராக்ட் பண்ணோம். D equal to 5, AN வேல்யூ 78, n வேல்யூ நமக்கு தெரியாது. nth டேர்ம் ஃபார்முலா அப்ளை பண்ணோல n வேல்யூ கிடைக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 17th term of an AP exists 10th term by 7. இப்போ இந்த டேர்மில் இந்த வேர்டிங்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். 17th term A17 X ஜாஸ்தியாக இருக்கான். யாரோட ஜாஸ்தியாக இருக்குன்னா A10ஓட 7 ஜாஸ்தியாக இருக்கான். அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஈக்குவல் டு A10 ப்ளஸ் 7 போட்டால் ஈக்குவலாக இருப்பது. அப்போ A17 எப்படி எழுதலாம்? A ப்ளஸ் 16Dன்னு எழுதலான்னு சொன்னேன். A10 எப்படி எழுதலாம்? A ப்ளஸ் 9D ப்ளஸ் 7. இப்போ ஏ கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16D is equals to 9D plus 7. இந்த 9D அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16D minus 9D equal to 7. 7D equal to 7. D equal to 1. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. சம் இங்கேயே முடியுது. ரொம்ப சிம்பிள். சம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு லைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 17th term exceeds 10th term by 7. அப்போனா 17th term பெருசு. எவ்வளோ பெருசுன்னா 7 ஜாஸ்தியாக இருக்குது A10 விட. அப்போ A10 + 7 தான் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். இப்போ ஃபைண்ட் த 31st term of an AP. 11th term is 38, 16th term is 73. அப்போ இந்த இடத்துல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்கன்னா A11 38, அதே மாதிரி A16 equal to 73. A11னா A plus 10D is equals to 38. A16னா A plus 15D equal to 73. இந்த சம்மை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோன்னா A வேல்யூ D வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எலிமினேஷன் மெத்தடில் சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறேன். எலிமினேஷன் மெத்தட் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுறேன். இது -5D equal to -73 + 38னா -35 கிடைக்கும். இப்போ மைனஸ் மைனஸ் அடிக்கிறேன். இப்போ D equal to 35/5, D equal to 7. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ தெரியணுமே. ஏ வேல்யூக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். A plus 10D equal to 38 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஏ வேல்யூ தெரியாது. D வேல்யூ 10 into 7 is equals to 38. இப்போ A plus 70 equal to 38. அப்போ 70 அந்த பக்கம் போச்சுன்னா A equal to 38 minus 70. 70 பெரிய நம்பர், அதனால் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -32 கிடைக்கும். நம்மளை ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? A31 கண்டுபிடிக்க சொன்னாங்க. A31 எப்படி எழுதலான்னு சொன்னேன்? A plus 30Dன்னு எழுதலான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ A வேல்யூ -32,
plus 30 into D value 7. அப்போ minus 32 plus 210 ஒன்று minus 32 plus 210 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் 10 178 கரெக்டா? எஸ் 178 is equals to A31. புரிஞ்சா? மறுபடியும் சொல்கிறேன், இதில் A11ம் A16ம் கொடுத்துட்டாங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் இருந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம். த்ரூ எலிமினேஷன் மெத்தட் we are finding A value D value. ஆஃப்டர் ஃபைண்டிங் A value D value அதை எடுத்துகிட்டு போயிட்டு A31ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A31 178 நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், how many 3 digit numbers are divisible by 7? ஃபஸ்ட்டு 3 digit number ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிக்குது? 3 digit number starts from 100 ends with 999. இப்போ 100 3 டேபிளில் வருமானா வராது. எனக்கு தெரிஞ்சு 3 டேபிளில் வர நம்பர் ஃபஸ்ட்டு 70 இல்லாமல், அதாவது எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் நம்பர் 7 10s are 70. அப்போ 77 84 91 98 ஃபஸ்ட்டு நம்பர் 105. 105ங்கிறது தான் ஃபஸ்ட்டு 3 digit நம்பர் 7 டேபிளில் வர்றது. அப்போ அடுத்த நம்பர் +7 பண்ணிங்கன்னா 112 119 இப்படியே போயிட்டே இருக்கும். லாஸ்ட் நம்பர் 999 நமக்கு வருமானு தெரியல. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 999 7 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 7 டேபிளில் 1 times, தென் பேலன்ஸ் 2, ட்ராப் த நெக்ஸ்ட் நம்பர் 28 4 times, நெக்ஸ்ட்டு 119 ஒன் கம், அப்போ 14 தான் வரும். 14 வந்து 2 times, பேலன்ஸ் 5. இப்போ ரிமைண்டர் 5 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 999லேருந்து ஒரு 5 சப்ராக்ட் பண்ணால் 994 தான் வரும்னு அர்த்தம். அப்போ இதுதான் நம்மளோட சீக்வன்ஸ். இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக how many 3 digit numbers are divisible by 7ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் நமக்கு தெரியும் A வேல்யூ 105, D வேல்யூ மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ல் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் AN வேல்யூ 994. இப்போ N வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. N வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆஸ் யூஷுவல் AN ஃபார்முலா, N வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாவே AN ஃபார்முலா A + N - 1 ஆஃப் D. AN வேல்யூ 994 is equals to 105 plus N வேல்யூ தெரியாது into D வேல்யூ 7. ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ட் நம்பர் அந்த போச்சுன்னா 994 - 105 is equals to N - 1 ஆஃப் 7. இவங்க ரெண்டு பேர் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 889 ஈக்குவல் டு N - 1 into 7. இந்த மல்டிப்ளை 7 அந்த போச்சுன்னா டிவைட் 889 by 7 is equals to N - 1. இப்போ 7 டேபிள் 889 வந்துட்டு 127 times equal to N - 1. இந்த -1 அந்த போச்சுன்னா 127 plus 1 is equals to N. 128 is equals to N ஓட வேல்யூ. புரியுதுங்களா? அப்போ 3 டேபிளில் 7 டேபிளில் 3 digit நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னா 128 இருக்குது. ஓகே, இந்த சம்மில் மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு we need to frame the sequence. ஓகேவா? 100 won't come. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் யார்? 105 112 119 it goes sum. லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் யார் வருதோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதான் லாஸ்ட் நம்பர். அதுக்கப்புறம் AN ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த 20th term ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம். இப்போ ஃபைண்ட் த 20th term கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து A20 ஃபார்முலா A20 கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து லாஸ்ட்லேருந்து 20th term கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஈஸியஸ்ட் வே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் த ப்ராசஸ், ரிவர்ஸ் த சீக்வன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, நான் டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதுகிறேன். இப்போ 5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நான் 5 டிக்ரீஸ் ஆகி எழுதுகிறேன். இப்போ 253 248 243 இட் கோஸ் ஆன் டில் 3. இப்போ என்னாச்சு? ஃபஸ்ட்லேருந்து 20th term கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட A வேல்யூ 253, D வேல்யூ யார்? A2 - A1. ஏன் எழுதுகிற? டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கனால கண்டிப்பாக எடுத்து எழுதுனா தான், இல்லைன்னா மைனஸ் சிம்பிள் மிஸ்டேக் ஆயிரும். ஸோ D is equals to -5. ஓகே, now they ask you to find A20. A20ங்கிறது A + 19D. A equal to 253 plus 19 into -5. So 253 minus 95
இவங்க ரெண்டு பேரும் சப்ராக்ட் பண்ணால் யூ வில் கெட் 158. A20 is equals to 128. இதுதான் லாஸ்ட்லேருந்து 20th டேர்மாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் மாற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து 20th டேர்மாக மாறிடப்போகுது. ஓகே, ஒன் மோர் சம் பார்ப்போம். இதை பாருங்கள், த சம் ஆஃப் 4th term and 8th term is 24. சம் ஆஃப் 6th term and 10th term is 44. என்ன புரியுது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் A4 + A8 is equals to 24. அப்போ இது என்ன பண்ணணும் நம்ம, இப்போ A4னா A + 3D ப்ளஸ் A8னா A + 7D = 24ன்னு எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏ ஆட் பண்ணிங்கன்னா 2A + 10D is equals to 24. இப்போ எல்லாமே வந்துட்டு 2 டேபிளில் டிவைட் ஆகும். 2 டேபிளில் டிவைட் பண்ணிங்கன்னா A + 5D = 12. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ஆஃப் 6th term A6 + A10 is equals to 44. அப்போ A6னா A + 5D, A10னா A + 9D = 44. அப்போ 2A + 14D = 44. அகெயின் இவங்க ரெண்டு பேருமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். இப்போ 2 டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா A + 7D = 22. ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதுங்க. எலிமினேஷன் மெத்தடை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் A + 5D is equals to 12. செகண்ட் ஈக்குவேஷன் A + 7D = 22. இப்போ எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறேன். A கேன்சல் ஆகும். அப்போ -2D = -10. இப்போ மைனஸ் கேன்சல். இப்போ D = 10/2, D = 5. ஓகே, நெக்ஸ்ட் ஹவு டு ஃபைண்ட் த A வேல்யூ. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A + 5D = 12. A வேல்யூ தெரியாது. 5 × 5 is equals to 12. A + 25 is equals to 12. ஸோ 25 வந்து போச்சுன்னா A = 12 - 25. A is equals to -13. இதுதான் A வேல்யூ. ஆக்சுவலாக இப்போ நம்ம A வேல்யூ D வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 3 terms. ஃபஸ்ட்டு 3 termsனால் ஃபஸ்ட்டு டேர்ம் தான் A, அதனால் -13. செகண்ட் டேர்முக்கு எப்படி கண்டுபிடிப்போம், A + D. ஃபஸ்ட்டு டேர்முக்கு A, செகண்ட் டேர்முக்கு A + D, தேர்டு டேர்முக்கு A + 2D. அப்போ A + Dனா ஏவையும் D ஆட் பண்ணிங்கன்னா A வேல்யூ -13, D வேல்யூ 5. D வேல்யூ 5னா உங்களுக்கு -13 + 5 -8. அகெயின் அங்கே இதிலேருந்து ஒரு 5 சப்ராக்ட் ஆட் பண்ணிங்கன்னா -8 + 5 -3. ஸோ தீஸ் ஆர் த 3 terms. புரியுதுங்களா? A வேல்யூ -13, -13 + 5 -8, -8 + 5 -3. தீஸ் ஆர் த 3 terms. புரியுதுங்களா? ஓகே ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து nth term சம்ஸ் மட்டும்தான். ஓகேவா? வேறு ஒரு வீடியோவில் சம் ஆஃப் nth terms ஆஃப் an AP வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.